வணக்கம் அன்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். உண்மையான தவசிக்கு மாற்று கருத்து உடையவர்களும் சரி, மதித்து பின்தொடர்பவர்களும் சரி ஒன்றுதானே. ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், மெய்சிலருக்கும் அனுபவம் ஒரு புலவருக்கு. அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு புலவர் தன் குடும்பத்தாருடன் செட்டிநாடு பகுதியில் இருந்து பயணிக்கும் போது வழியில் எங்குமே சாப்பிட கிடைக்கவில்லை. பசியோ குடலை பிடுங்கி தின்கிறது. நேரமோ நள்ளிரவை தாண்டிவிட்டது. அப்போது புதுக்கோட்டை அருகே ஒரு ஊரில் மகா பெரியவா தங்கியிருக்கும் அறிவிப்பு அவர் கண்களில் படுகிறது. உடனே காரை அங்கே விடச் சொல்கிறார். குடும்பத்தவர்களோ நள்ளிரவு ஆகிவிட்டதே, இந்த நிலையில் மகா பெரியவா தங்கியிருக்கும் இடத்திற்கு போய் அவரை சிரமப்படுத்துவது சரியில்லை என்கின்றனர். நாம சிரமப்படுத்த வேண்டாம், காலை அவரை தரிசித்து விட்டு செல்வோம். இந்த பட்டினி அவருக்கான விரதமாக இருக்கட்டும் என்கிறார் புலவர். காரும் அந்த ஊரை நெருங்கிவிட்ட நிலையில் மணி விடியற்காலை 1 மணி. ஊர் எல்லையிலேயே ஒரு பிராமணர் காத்திருந்து வழிமறித்து நிறுத்தி, நீங்கள்தானே புலவர் என்று கேட்கிறார். புலவருக்கோ பெரும் வியப்பு. அந்த நள்ளிரவில் புலவரின் காரை வழிமறித்து நீங்கள்தானே புலவர் என்று அந்த பிராமணர் கேட்டபோது அந்த புலவருக்கு பெரும் வியப்பு. ஏனென்றால் அவர் அங்கு பிரவேசம் செய்திருப்பதே எதிர்பாராத விதம். நான் வந்துட்டே இருக்கேன் என்று கூற இன்று போல் கைபேசி வசதிகளும் இல்லாத காலம் அது. அப்படி இருக்க இந்த பிராமணருக்கு தன் வருகை எப்படி தெரிந்திருக்க முடியும் என்கிற கேள்வி அந்த புலவருக்கு மட்டுமல்ல, புலவர் குடும்பத்தவர்க்கும் சேர்ந்தே ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து நடந்தவைகளும் ஆச்சரியமூட்டும் அனுபவங்கள்தான். அந்த பிராமணர் புலவரை பெரியவா தங்கியிருக்கும் இடத்திற்கு அழைத்து போய் கை கால் கழுவி வரச் சொன்ன பின் அமர்வித்து தையல் இலை போட்டு அதில் அரிசி உப்மாவும் பிட்லேவும் சுட சுட பரிமாறிய போது புலவர் குடும்பம் சிலிர்த்து போனது. சாப்பிட்டு முடித்த கையோடு மகா பெரியவா காத்திருப்பதாக கூறி அவர்களை அழைத்து சென்று நிறுத்திய போது மகா பெரியவா விழித்திருந்தார். புலவரும் அந்த குடும்பத்தவரும் அந்த சாப்பாட்டையும் எதிர்பார்க்கவில்லை, அந்த தரிசனத்தையும் எதிர்பார்க்கவில்லை. புலவருக்கு ஆனந்த கண்ணீரே வந்துவிட்டது. இப்போது நடந்த அவ்வளவும் எங்கள் பாக்கியம், நாங்கள் துளியும் எதிர்பாராதது. எங்கள் வருகையும் சரி, பசியும் சரி உங்களுக்கு எப்படி தெரியும் என்றே தெரியவில்லை என்றார் புலவர். அதற்கெல்லாம் எந்த பதிலையும் கூறவில்லை மகா பெரியவா. ஒரு புன்னகைதான் பதில். சரி, நாங்கள் இப்பவே தஞ்சாவூர் புறப்படுறோம் என்றார் புலவர். படுத்து உறங்கிவிட்டு காலையில் போய்கொள்ளலாம் என்று உறுதியாக கூறிவிட்டார் மகா பெரியவா. படுக்கச் சென்ற இடத்தில் சூடாக பால் வேறு. புலவர் கூட வந்தவர்களில் கைக்குழந்தை ஒன்றும் அடக்கம். அதற்கு பால்தானே சரியான உணவு. புலவர் மகா பெரியவாளின் கருணையையும் உதவியையும் எண்ணி நெகிழ்ந்து போனார். இந்த புலவர் யாரோ அல்ல, அந்த நாளில் புகழ்பெற்று விளங்கிய ஏ.கே. வேலன் என்பவர்தான். திராவிட இயக்க தொடர்போடு இந்தி எதிர்ப்பு, விலைவாசி உயர்வு என பல போராட்டங்களில் கலந்து கொண்டவர். ஆன்மீகத்தில் நிறைய கேள்விகளை கொண்டிருந்தவர். இவரிடம் மகா பெரியவா எந்த உபன்யாசமும் செய்யவில்லை. அவர் போன வழியையும் தவறென்றோ சரியென்றோ கூறவில்லை. மகா பெரியவா மேல் புலவருக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்தது. இந்த சம்பவத்திற்கு பிறகு அது பக்தியாக மாறிவிட்டது. உண்மையான தவசிக்கு மாற்று கருத்து உடையவர்களும் சரி, மதித்து பின்தொடர்பவர்களும் சரி ஒன்றுதானே. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.